Keep it rocks on my skin until then. Lost at sea, you were the one to push me in. But the water's warm, now I'm bathing in karma and sin. You can see the pain in my eyes, and I can see you standing by. Getting ready to pounce, but it's over. You're fine, but mine's just begun. வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. பார்க்க சூப்பரா, ஃபீச்சர் பேக்டா, அதே சமயம் பாக்கெட்டை பதம் பார்க்காத விலையில ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு கண்ணு மண்ணு தெரியாம சுத்திட்டு இருந்தீங்கன்னா தென் இதை நீங்க பார்த்தே ஆகணும். பூம், இதோ டெக்னோ போவா 5 Pro 5G ஸ்மார்ட் போன். நான் இதுக்கு முன்னாடியும் டெக்னோ போன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் இம்ப்ரெசிவாவும் இருந்திருக்கு. இது எப்படின்னு வாங்க பாப்போம். கம்பெனிக்காரன் இந்த ஊர் இல்லாட்டியும் போனை இங்க தான் பண்றானாமா. யோ ஷானே, பாக்ஸை ரொம்ப நேரம் உருட்டிட்ட, சட்டு புட்டு அன்பாக்ஸ் பண்ணு. சப்பா, அலப்பறைய ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு காம்பேக்ட் சொல்லி மாட்டிக்காம இருக்கணும். மைண்ட் வாய்ஸ்ல காம்பேக்ட் சொன்னாலும் கம்பேரிசன் கொடுக்கணும். நீங்க இந்த போனை 14,999 ரூபா கொடுத்து வாங்கி பாக்ஸ் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் போன் கிடைக்கும். இது 128GB மாடல், 256GB வேரியன்ட்டும் இருக்கு. தென் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு. வாங்கி 12 மாசத்துக்குள்ள போன் ஏதாவது மக்கர் பண்ணா நேரா சர்வீஸ் சென்டர் போய் சண்டை போடலாமாமா. தென் ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸ். நெக்ஸ்ட் 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். எஸ், இந்த ரேஞ்சில் இது ஒரு பெரிய ஹைலைட். நெக்ஸ்ட் டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் பின், அவ்வளவுதான். ஆல்ரைட், இந்த போனை பத்தி என்னோட பர்சனல் இம்ப்ரெஷன்ஸ் என்ன? இதோ டெக்னோ போவா 5 Proவோட க்ளோசர் லுக். டிசைன் தான் இதோட பெரிய ஹைலைட்டே. சூப்பர் யூனிக்கா இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டார்க் இல்யூஷன் வேரியன்ட். ஒரு டார்க் ப்ளூவிஷ் ஷேட்ல இருக்கு. வேணும்னா சில்வர் மாடலும் இருக்கு. பிளாஸ்டிக் பில்டா இருந்தாலும் சாலிட். பட் என்ன, போன் கொஞ்சம் வெயிட்டா ஃபீல் ஆகுது. பேக்ல வர இந்த ஆர்க் RGB லைட்டிங் தான் இந்த ரேஞ்சில புதுசு. ஷான், நத்திங் போன் மாதிரி அந்த லைட்டிங்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான். பட் இது மல்டி கலர் LED அண்ட் நீங்க இந்த செட்டிங்ஸ்ல இருந்து டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல க்ளோ ஆற மாதிரி செட் பண்ணலாம். கால் வரும்போது, சார்ஜ் பண்ணும்போது, நோட்டிபிகேஷன், எச்சச்ச பல விஷயங்களுக்கு. பட் என்ன, கலர் சூஸ் பண்ண முடியாது. ப்ரீசெட் கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இல்ல போனை இருட்டில் யூஸ் பண்றவங்க இல்ல கவுத்து போட்டு யூஸ் பண்றவங்களுக்கு இந்த லைட்டிங் எஃபெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரண்ட்ல பெரிய 6.78 inches டிஸ்ப்ளே வித் LED ஃபிளாஷ். ரைட்ல வால்யூம் அண்ட் பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கூட. பாட்டம்ல ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக் அண்ட் ஆடியோ போர்ட். டாப்ல செகண்டரி ஸ்பீக்கர், சோ ஸ்டீரியோ செட்டப். லெஃப்ட்ல டியூல் சிம் ட்ரே, 10 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுமா. எஸ், ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். போனோட பேக்ல டியூல் கேமரா செட்டப் அண்ட் ஃபிளாஷ். ஓவராலா போன் காம்பாக்டா இல்லாட்டியும் சிங்கிள் ஹேண்ட்ல பிடிச்சி யூஸ் பண்ண நல்லா இருக்கு. பாத்தியா, உன்னால காம்பேக்ட் சொல்லாம இருக்க முடியாது ஷானே. போனை பத்தி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கேன். கம்பேரிசன் லாஸ்ட்ல சொல்லவா? அதுவும் சரிதான். ஓகே. லுக் அண்ட் பில்ட் வைஸ் டாப் டக்கர். நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே. இதுல வரது 6.78 inches ஃபுல் HD plus IPS LCD டிஸ்ப்ளே. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. கலர் ரிப்ரொடக்ஷன் சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் ஓகே. அவுட்டோர் விசிபிலிட்டியும் ஓகே. டச் ரெஸ்பான்சிவ்னஸ் சூப்பர். ஸ்கிரீன் கார்டு ப்ரீ அப்ளைடா வருது. மேல இருக்கிற கிளாஸ் என்னன்னு கம்பெனிக்காரன் சொல்லல. நாங்கலாம் கொரில்லா கிளாஸ் கொடுத்தா கூட டெம்பர்ட் கிளாஸ் ஒட்டாமையா இருக்க போறோம். எனிவேஸ், ஓவராலா குட் டிஸ்ப்ளே. அடுத்தது ஹார்ட்வேர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த டிவைஸை பவர் பண்றது MediaTek Dimensity 6080 சிப், Mali G57 GPU, 8GB RAM plus 8GB virtual RAM, 128GB UMCP ஸ்டோரேஜ். வேணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் iOS 13.1, Android 13 பேஸ் பண்ணி. ஒரு நார்மல் கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுது. என்னோட டே டு டே யூஸ்ல ஒரு ப்ராப்ளமும் வரல. UIல எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் என்ன, கூட சேர்த்து ப்ளோட் வேரியன்ட் திணிச்சிருக்காங்க. சிலது அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. இந்த போன் ஜென்சி கிரவுட டார்கெட் பண்றதுனால கேமிங் எப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் டெஸ்ட் பண்ணதுல காமன் டைட்டில்ஸ் எல்லாமே செம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுது. ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லாம. சோ ஓவராலா டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. கேமிங்கும் சூப்பர். காமன் சென்சர்ஸ் எல்லாமே இருக்கு. NFC உட்பட. FM ரேடியோ இருக்கான்னு சில பேர் கேட்பீங்க. எஸ் இருக்கு. பட் ஒரு ஹெட்ஃபோன் தேவை ஒர்க் பண்ண. அண்ட் டிஃபால்ட் டயலர்ல கால் ரெக்கார்டிங் இருக்கா? எஸ், அதுவும் இருக்கு. அண்ட் சூப்பரான விஷயம், அலர்ட்டும் பண்ணல. ஜியோ ஏர்டெல் ரெண்டுத்துலயும் டெஸ்ட் பண்ணேன். கால் குவாலிட்டி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓவரால் ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் இது ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணுன்றதுனால உங்ககிட்ட நல்ல குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ் இருந்தா அது வயர்டோ வயர்லெஸோ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பர் ஹை குவாலிட்டி ஆடியோவை நீங்க என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது கேமரா. இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர், LED ஃபிளாஷோட அண்ட் பேக்ல டியூல் கேமரா இருக்கு. பிரைமரி 50 மெகாபிக்சல் அண்ட் இன்னொன்னு டியூல் கேமரான்னு சொல்லணும்னே போட்ட சென்சர். கேமரா ஆப் ஓபன் பண்ணா ஃபீச்சர் பேக்டா இருக்கு. பியூட்டி மோட், நைட் மோட், டியூல் வீடியோ, ப்ரோ மோட்னு சொல்லிட்டே போகலாம். வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 2K ரெசல்யூஷன் வரைக்கும் எடுக்கலாம். பட் கொடுத்திருக்க எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபுல் HD வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். எனிவேஸ், இதோ சில போட்டோ சாம்பிள்ஸ் உங்களுக்காக. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த ரேஞ்சில கேமரா கண்டிப்பா இம்ப்ரெசிவா இருக்கு. நான் எடுத்திருக்க இந்த போட்டோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன, போர்ட்ரேட் மோட்ல மட்டும் எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். லோ லைட்லயும் டீசன்ட் ஷாட்ஸ் கிளிக் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் இதுல வருது 5000 mAh பேட்டரி 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட அடாப்டர் பாக்ஸ்லயே வருது. ஆமாமா இரு சுற்றுச்சூழலை காப்பாத்துறேன்னு அடாப்டர் பாக்ஸ்ல கொடுக்காம இருக்காங்களே, என்ன பழ கம்பெனியை கலாய்க்க போறியா? க்ளோஸ் டு 2 days பேக்கப் புல் பண்ணலாம் அண்ட் சார்ஜ் 30 ல இருந்து 40 நிமிஷத்துக்குள்ள சார்ஜ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். சோ நீங்க இன்னொரு டிவைஸை வைடா சார்ஜ் பண்ணலாம். பேசிக்கலி பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். வாவ்! இதோ டெக்னோ போவா 5 ப்ரோவோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. எல்லாம் ஓகே ஷான், பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வெல் பர்சனலி ஒன்றும் பெருசா இல்லை, 3 விஷயத்தை தவிர. ஃபர்ஸ்ட் ப்ளோட்வேர் குறைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் அந்த செகண்டரி சென்சர் யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கலாம், அல்ட்ரா வைட் இல்லை மேக்ரோ அந்த மாதிரி. அண்ட் மூணாவது நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஆப்ல HDR சப்போர்ட் இல்லை. மற்றபடி இந்த பிரைஸ் ரேஞ்சில் யூனிக் டிசைன், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரின்னு கன்சிடர் பண்ற மாதிரி தான் இந்த ஃபோன் இருக்கு. டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த RGB லைட்டிங் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும். நீங்க இந்த டிவைஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட் இருந்தா வாங்குவீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ நண்பா, இந்த டிவைஸை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காம்பாக்ட் மன்னா டிமிக்கி கொடுக்க முடியாது. சொன்ன காம்பாக்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசனை கொடுத்துட்டு போங்க. வெல் டெக்னோ போவா 5 ப்ரோட சைஸை பத்தி சொல்லணும்னா, இது கிட்டத்தட்ட 55 கிராம் டியூக்ஸ் வேஃபர் பேக்கெட் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். யப், கிரேசி பட் ட்ரூ. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன். So I'm holding my breath, skipping rocks on my skin until then.